மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் நியூஸ் போயிடலாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0.19% டவுன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா 2 நாள் வந்து யாருமே ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வைக்க விரும்ப மாட்டாங்க. மேபி அதுதான் ரீசன் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குறைஞ்சதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருந்த மார்க்கெட் அப்படியே இறங்கி அட் த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நெகட்டிவ் போயிடுச்சுங்க. -46 பாயிண்ட், அதாவது 0.19% நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ சென்செக்ஸும் 0.21% நெகட்டிவ்ங்க. அண்ட் டெய்லி யூஎஸ்டி வந்து ரெக்கார்ட் ஹை தான். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ஏறிட்டு தான் போகுது. க்ரூட் ஆயில் $100 பிலோ வந்துருச்சு. பட் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நமக்கு மண்டே இம்பேக்ட் கொடுக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா எது வந்து வால்யூம் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாரா டெக்னாலஜி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% ஏறி இருக்குங்க. ஒரு பயங்கரமான ஏற்றம். வால்யூம் அதிகம், கிட்டத்தட்ட 14% ஏறி இருக்கு. அது ஏன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நேராக வந்து நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம் ஒன் பை ஒன்னா. இவரோட கோட் தாங்க இன்னைக்கு. ஹேஸ் அ வேல்யூ இன்வெஸ்டர் வாட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வெதர் த கம்பெனி இஸ் கிரியேட்டிங் வெல்த் ஆர் நாட். இதுதான் இவரோட கோட்ஸ். இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை பார்க்கணும், ஒன்று பார்க்கணும். அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதுவும் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாருங்க. ஸோ இவர் யார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1990 நவம்பரில் வந்து 3rd அவென்யூ மேனேஜ்மெண்ட்டை தொடங்கினாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா S&P 500 2.3% வந்து பீட் பண்ணியிருக்குங்க. 91லேருந்து 2007 வரைக்கும். அதாவது அவரோட ஃபண்டு வந்து 15.7% ஆண்டுக்கு வந்து வருமானம் கொடுத்துருக்கு. அவர் வந்து ஒரு ஃபோர் பிரின்சிபல் வச்சிருக்காரு. ஸோ அந்த 4 பிரின்சிபல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து கேஷ் ஃப்ளோ வருதான்னு பார்க்கணும். அந்த வர கேஷ் ஃப்ளோ வச்சு இவங்க வந்து கடனை குறைக்கணும். இல்லைன்னா பைபேக் டிவிடெண்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் செகண்ட் வந்து ஏர்னிங்ஸ், வருவாய் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. மூணாவது வந்து ரிசோர்ஸ் கன்வர்ஷன் அப்படிங்கிறாரு. அதாவது வந்து ஒரு கம்பெனி அக்விசேஷன் பண்ணணும், இல்லை கம்பெனி வந்து பிரிக்கணும், எப்படி பண்ணியாவது அவங்க வந்து ஒரு செல்வம் உருவாக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் அட்ராக்டிவ் கேபிட்டல் மார்க்கெட் ஆக்சஸாக இருக்கும். சரியான நேரத்தில் மிக குறைந்த விலையில கேபிட்டல் வந்து திட்டம் வந்து அந்த கம்பெனியில் இருக்கும். ஸோ இந்த 4 இருக்கிற கம்பெனி தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு 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 ஆப்டான இதாக இருக்கும். சேஃப் அண்ட் சீப், இதுதான் அவர் சொல்கிறது. சேஃபாக இருக்கிற நிறுவனத்தை போய் வாங்க, அதோட ஆக்சுவல் வேல்யூ விட குறைவாக ட்ரேட் ஆகிற இதை வந்து வாங்கினீங்கன்னா நமக்கு நல்லது. ஸோ இதுதாங்க நம்ம இவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம். ஸோ நெக்ஸ்ட் ஏர்டெல்லோட நியூஸ் தாங்க. ஸோ ஏர்டெல்லோட சுனில் மிட்டல் ஒரு ப்ரொமோட்டர் கால் நீங்கள் நடந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாருன்னா 51% ப்ரொமோட்டர் ஸ்டேக் தான் எங்களோட கோல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை கட்டுப்பாட்டுக்கு வந்து ஒப்படைக்க போகிறோம் கம்பெனியை. அப்புறம் 2 லெவல் ஸ்ட்ராட்டஜி வைக்க போகிறோம். 2 லெவல் ஸ்ட்ராட்டஜி டிவிடெண்ட் ப்ளஸ் பைபேக், இதுதான் எங்களோட முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்டெல்லோட இப்போ கரண்டாக அவங்க வச்சிருக்க ஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40.47 வச்சிருக்காங்க பாரதி ஏர்டெல். அப்புறம் வந்து ஆக்சுவல் டோட்டல் ப்ரொமோட்டர் வந்து 48.87 இருக்கு. பட் பாரதி ஏர்டெல் மட்டும் வச்சிருக்கு 40.47. ஸோ அதை தான் அவர் 50% இன்க்ரீஸ் பண்ணணும், 51% இன்க்ரீஸ் பண்ண சொல்றாரு. கிட்டத்தட்ட 10% அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாரு. ஸோ பைபேக் மூலமா எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து 2 லெவல் ஸ்ட்ராட்டஜினா ஒன்று வந்து லெவலும் டிவிடெண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறாரு. ஸோ அதிக டிவிடெண்ட் கொடுக்கணும். அது வந்து 40% ஷேர் ஹோல்ட் பண்றாங்க. டிவிடெண்ட் அதிகம் கொடுக்க இவங்க தான் கேஷ் நிறைய போகும். அந்த கேஷ் வச்சு பைபேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் வந்து பைபேக். ஸோ ஏர்டெல் பைபேக் பண்ணி டோட்டல் ஷேரை வந்து நாங்கள் வந்து 51% இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாருங்க. அண்ட் அவர் இன்னொரு மறைமுகம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐடி கம்பெனி வந்து திட்டி விட்டுருக்காரு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடி கம்பெனி என்ன பண்ணுது, வர்ற பணத்தை எடுத்து டிவிடெண்டாக கொடுத்து அதை அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதை வச்சு பைபேக் பண்ணுறாங்க. பட் நாங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து ரிட்டர்ன் மட்டும் மணி பண்ண மாட்டோம். புது பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது குட் ஸ்டாக், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்ங்க. இது டெய்லி ஏறிட்டே போகுது. இந்த மாதிரி ஸ்டாக் ஒரு நல்ல சமயம் கிடைச்சா வாங்கிருங்க. ஓகேங்களா? ஐ மீன் இட்ஸ் அப் டு யூ. உங்க டேரிஃப் ஹைக் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஒரு 15 to 20% டேரிஃப் ஹைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இப்படி சொல்லி தாங்க நல்லா ஏற்றிட்டு போகிறாங்க இந்த கம்பெனியை. ஸோ நெக்ஸ்ட் நியூ நியூஸுங்க. நிஃப்டி வந்து 4200 பாயிண்டை ஹிட் பண்ணுமா 2028, 2029 அப்படிங்கிறது தான் இதோட ஹைலைட். ஸோ இதில் வந்து அந்த ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டடி படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து எஃப்ஐஎஸ் உள்ள ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா 42,000 ஹிட் பண்ணும் இப்போ 2029. ஸோ ஹிஸ்டாரிக்கில் பார்த்தீங்கன்னா 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 54 பில்லியன் எஃப்ஐஎஃப் இன்ஃப்ளோ பண்ணாங்க. அதனால நமக்கு நிஃப்டி 63% ரேலி நடந்திருக்கு. அதே மாதிரி 2022 2024 வரைக்கும் 68% சர்ஜ் ஆயிருக்கு, 45 பில்லியன் இன்ஃப்ளோ பண்ணாங்க.
இப்போ ஒரு 50 பில்லியன் அவங்க வந்து இன்ஃப்ளோ பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 40,000 42,000 போகும். இதுதான் அவங்க வச்சிருக்க ஒரு கண்டுபிடிச்ச ஒரு இதுங்க. பட் அது எஃப்ஐ பண்ணுவாங்களா அப்படின்னு தான் கொஸ்டின் மார்க். இப்போ எஃப்ஐ பண்ணாங்கன்னா நம்ம டிஏ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ்ஐபி இன்ஃப்ளோவும் 321 பில்லியன் நடக்குது மந்த்லி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம மார்க்கெட் வந்து பயங்கரமாக மேலே கொண்டு போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிஃப்டி புல் கேஸ் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபி க்ரோத் 7% இருக்குது, ஆர்பிஐ சப்போர்ட் பண்ணுது, லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ரா இருக்குது, இதெல்லாம் சேர்த்து நம்ம இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுதாங்க. இது நல்ல ஆர்டிகல் தான், பட் அவங்க சொல்கிறபடிலாம் நடக்கணும். நடந்தால் அது கண்டிப்பாக 40,000 ஹிட் பண்ணுங்க. ஹிட் பண்ணிச்சுன்னா புல் கேஸில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 40,000 42,000 போகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்குது. பார்ப்போம், இது நடந்துச்சு எல்லாருமே ஹாப்பி தாங்க. நெக்ஸ்ட் வந்து டைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2013 டைட்டன் ஷேர் பார்த்தீங்கன்னா 25 to 35% வந்து நெகட்டிவ்ல வந்து டவுன் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த கோல்டு இம்போர்ட் டியூட்டி வந்து 10% உயர்த்தினாங்க. இப்போவும் கோல்டு இம்போர்ட் 15% உயர்ந்திருக்காங்க. அப்போ டைட்டன் வந்து குறையுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அது கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டடியில். ஒர்க் அவுட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அவங்க ஒரு கம்பேரிஷன் போட்டிருக்காங்க 2013க்கும் 2026க்கும். பார்த்தீங்கன்னா இப்போ டியூட்டி ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா 10%, இப்போ நமக்கு 15%. அப்போ டைட்டன் ஸ்டாக் வந்து 30%, 25 to 30% ஃபால். இப்போ 7% இது வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. கோல் பிரைஸ் இம்பாக்ட் பயங்கரமாக இருந்துச்சு, பட் இப்போ அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கனைஸ் ஜுவல்லரி வந்து 20% மார்க்கெட் ஷேர் தான் இருந்துச்சு 2013. இப்போ 30% ப்ளஸ் மார்க்கெட் ஷேர் இருக்கு. டைட்டன் ஸ்டோர் 200 தான் இருக்கு, இப்போ 3000 ஸ்டோர் இருக்குங்க. ரெண்டாவது வந்து டிஜிட்டல் பேமெண்ட் ட்ரையல் வந்து 0 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 100% டிஜிட்டல் வச்சிருக்காங்க. கம்பெனி ட்ரஸ்ட் வந்து இப்போ பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இதனால 2013 நடந்த மாதிரி இப்போ நடக்காது அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4200 அதை வந்து உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக கீழே போக சான்ஸ் தாங்க அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹட்கோ 172% ப்ராஃபிட் இருந்தாலும் 8% இன்னைக்கு வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் ஒன்று மொத்தம் வந்து 4 காரணம் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் வந்து க்ரோத் ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அவங்களோட கைட்லைன்ஸ் வந்து 2027 கொடுத்ததுபடி. ரெண்டாவது வந்து என்ஐஎம் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரிங் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அதனால. மூணாவது வந்து வேல்யூவேஷன், இது ஆல்ரெடி 50% லோன் வந்து ரைஸ் ஆயிடுச்சு, ஸோ இனிமேல் மேலே போகாது, பேட் க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அந்த அளவுக்கு இல்லை, இந்த வார்னால நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆகிறதுனால ஹவுசிங் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ அது வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 180 to 200 ஜோனுக்கு வரும், அப்போ வேணால் அக்குமுலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து கியூபிட், இந்த ஸ்டாக் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஸ்பிளிட் பண்ணாங்க, பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இதில் ஒரு நியூஸ் இருக்குது, சின்ன நியூஸ் தான், ஒன்றும் இல்லைங்க. இந்த ரேலி வந்து 620% ரேலி நடந்திருக்கு. பி வந்து 197. பட் இது வந்து இன்வெஸ்டர் வந்து எப்படி ஒரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஏன் ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கானம் சப்ளை வந்து பயங்கரமாக இருக்குங்க. அதே மாதிரி மோனோப்புலியாக இருக்காங்க இந்தியாவிலே. இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் ப்ளஸ் இன்டர் நிறைய இருக்குது. பட் இது எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். 197 பி வந்து எதுக்குமே இருக்கக்கூடாது. ஸோ இவங்க ஏர்னிங் மிஸ் ஆச்சுன்னா 50% கிராஷ் ஆக பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இது ஒரு ஸ்மால் கேப்பு, லோ லிக்விடிட்டி, அதனால ஹை ரிஸ்காக இருந்தால் கூட இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கியூபிட் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இவங்க சொல்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அசாரா டெக்னாலஜி இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 80% அதிகமாச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கில் காமத் இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இவர் வந்து ஜீரோதோட கோ ஃபவுண்டர். இவர் நிறைய டீல் நம்ம இவர் சொல்கிற பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரனால இவ்வளோ இந்த நசாரா பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ நசார் என்ன பண்ணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இது இந்தியன் கேமிங், ஸ்போர்ட்ஸ் மீடியா, ஸ்போர்ட்ஸில் இருக்குங்க. ஸோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் வச்சிருக்காங்க. கண்ட்ரி இந்தியா, ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், யூஎஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1600 கோடிங்க, அதிகமாக இருக்குது. இப்போ ஆன்கோயிங்காக வந்து கண்டென்ட் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் வந்து அக்விசிஷன் இருக்காங்க. நிதில் காமத் வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணார், இதில் ஸ்டில் இன்வெஸ்டராக இருக்காரு. அவர் ஸ்டாக் வந்து இந்த ரேட்டில் வாங்க போகிறார், அதனால தான் இந்த இது வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட் வந்துருங்க. இயர் வந்து ப்ராஃபிட் வந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல முடிவு, நல்லா தாங்க இருக்குது. ஸோ டிக்ளேர் வந்து ₹1 வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிகர லாபம் வந்து 317 கோடியாக இருக்குங்க. ஸோ 23% அதிகம். உங்களோட வருவாய் எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 418 கோடி. போன முறை 353 கோடி தான், கிட்டத்தட்ட அதை விட ஒரு 60 கோடி அதிகமாக இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 28% வளர்ந்துருக்கு. 4100 கோடிக்கு அதிகமாக வருவாய் தாண்டி இருக்குங்க. இப்போ தான் ரிலீஸாக டிமெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ₹3 உயர்த்திருக்காங்க.
அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து கீழே போயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2022க்கு அப்புறம் இப்போதான் உயர்த்துறாங்க பெட்ரோலை. 4 வருஷமா ஃப்ரீஸாக இருக்குது, 100 இந்த ரேட்டில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 to 8% வந்து ஹைக் நியூஸ் இருந்தாலும் 5 to 8% ஐஓசிஎல், பிபிசி, ஹெச்பி எல்லாமே கீழே வந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் 10 ரூபா வந்து 15 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த கம்பெனி எதிர்பார்த்து. பட் 3 ரூபா இது ரொம்ப ரொம்ப கம்மி அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் 105 பேரில் வித்துட்டு இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு நஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 30,000 கோடி நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, $80 பேரல் இருந்தால் நீங்கள் 6 to 8 ரூபா அதிகமாக்கணும். $95 பேரலாக இருந்தால் 12 ரூபா to 15 ரூபா அதிகமாக இருக்கணும். $105 18 ரூபா 20 ரூபா அதிகமாக்கணும். ஆனால் நீங்கள் 3 ரூபா தான் அதிகமாக இருக்கீங்க. அதனால தான் மார்க்கெட்டில் இன்னைக்கு இந்த ப்ரைஸ் ஏற்றியும் இந்த ஸ்டாக்லாம் கீழே வந்திருக்கு. பட் மக்களை பார்க்கணும் இல்லையா, நம்ம ஜஸ்ட் இந்த கம்பெனி மட்டும் பார்த்துட்டு போக முடியாது. ஸோ இது ஒரு நல்ல மூணு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து ஒரு 3 ஐபிஓக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியோலைட் லைட்னிங்ஸ், இது வந்து 1600 கோடிக்கு இந்த கம்பெனி வருது. இது வந்து 1992 தொடங்கினாங்க. இது வந்து இந்த ஆட்டோமேட்டிவ் லைட்டிங் இருக்காங்க. ஸோ பிஎம்டபிள்யூ, ஆடி போன்றவங்களுக்கு வந்து இந்த ஹெட்லைன் லேம்ப் இந்த மாதிரிலாம் கொடுக்குற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட இது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக 400 கோடி வரப்போது. ஓஎஃப்எஸ் 200 கோடி வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு தமிழ்நாட்டில் இருக்க மேனுஃபேக்சரிங் வந்து கூட்டுறாங்க. அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்பேஸ் ஸ்ப்ரெட், இவங்களும் ஓஎஃப்எஸ் ஃப்ரெஷ் 140 கோடிக்கு வர போகிறாங்க. ஸோ இவங்க வந்து 322 பிராண்ட் இருக்குங்க இந்த நிறுவனத்துக்கு. தேசிய அளவில் பிராண்ட் கோட் மிக பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் மார்க்கெட்டிங், அடைல்ஸ், ட்ரிங்க்ஸ் இந்தியா, ஆஸ்பெக்ட் இந்த மாதிரி நிறைய. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஆல்கஹால் ப்ரைவேட் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம். இந்த சரக்கடிக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கம்பெனி பற்றி. இவங்க வந்து இது வந்து கடன் நிறைய வச்சிருக்காங்க, அதுக்காக வரப்போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ரீட்டைல், இது வந்து ஒரு ரீட்டைல் நிறுவனங்க. 4 ஸ்டேட்டில் இருக்குது. எங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், கோவா. மகாராஷ்டிராவில் நிறைய இருக்குது. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வர போகிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 300 கோடி, ஓஎஃப்எஸ் 200 கோடி. ஸோ இந்த 3 ஐபிஓ பற்றி நம்ம நியூஸ் போடுறோம், ஓகேங்களா. நிறைய ஐபிஓ என் கையில் இருக்குங்க, அதை பற்றி கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ஒரு நியூஸ் போடுறேன். அதே மாதிரி ஃபால்மார்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் ஐபிஓ வந்து 2028 புஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை. அவங்க ஆல்ரெடி 25 வரும்னு நினச்சாங்க, அப்போ கூட வர முடியல. ஃப்ளிப்கார்ட்டோட வேல்யூவேஷன் வந்து 35 to 40 மில்லியன் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட், அமேசானும் பயங்கரமான போட்டி, கரெக்டுங்களா. இவங்க வந்து கிட்டத்தட்ட 3.5 lakhs கோடி இருக்குது. அமேசானோட கம்பேரே பண்ண முடியாது. பட் இந்த வீக் மார்க்கெட்டில் வராமல் கொஞ்சம் நாள் கழிச்சு வரலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாவாக இருக்குங்க. எஃப்ஐ ஹோல்டிங்கில் வந்து ஒரு 10 கம்பெனி வந்து அதிகமாக இந்த Q4ல ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஃப்ஐ பிக் பண்ணது இந்த Q4ல வந்து அதிகமாக வச்சிருக்க ஒரு 10 ஸ்டாக்ஸ்ங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிராவல் டெக்னாலஜிங்க, டிராவல்ஸ் டெக்னாலஜி. இது ரீசெண்டாக தான் ஐபிஓ வந்துச்சு. கிட்டத்தட்ட 64% வச்சிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து 64% வச்சிருக்காங்க. எப்போனா March 31, 26 படி. அப்புறம் 361, இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஹோல்டு 63% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெடிங்டன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 61.49% வச்சிருக்காங்க. ரெண்டாவது கார் ட்ரேடு எஃப்ஐ 60% வச்சிருக்காங்க. மூணாவது அகர்வால் ஹெல்த் கேர், இதை வந்து இப்போ மெர்ஜ் பண்ணாங்க, அகர்வால் ஐ கேர் இதையும். இவங்க 57% எஃப்ஐஎஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அர்பன் கம்பெனியில் 55.77% வச்சிருக்காங்க. 197 கம்யூனிகேஷனில் 49.40, அதாவது இது வந்து பேடிஎம் அதில் வச்சிருக்காங்க. ரெண்டு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸில் வந்து 49.16% வச்சிருக்காங்க. அண்ட் 5 ஸ்டாரில் வந்து 5 ஸ்டார் பிஸ்னஸில் 48.48. ஃபைனலாக டெல்ஹரி இந்த கம்பெனியில் வந்து 48.22 வச்சிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2026 லாங் டைமுக்கு பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. 10 to 20% ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ப்ரோக்கரேஜ் தான் அது வந்து இது பண்ணுறாங்க நம்மளோட சொல்கிறதுல. ஃபஸ்ட்டு அவங்க வந்து எல்லாரா கேபிட்டல் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டார்கெட் ப்ரைஸ் 156 கொடுக்குறாங்க. இப்போ வந்து 126 இருக்குது, 22% அதிகமாகவும் சொல்கிறாங்க. எல்லாரா கேபிட்டல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளூ டாட் வந்து டார்கெட் இப்போ 5100 ரூபா, 17% அப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனும் கீழே சொல்லியிருக்காங்க. இது மோட்டிலால் ஓஸ்வாலா சொன்னதுங்க. ஸோ மூணாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ், இதுவும் மோட்டிலால் ஓஸ்வாலா சொல்கிறாங்க. டார்கெட் 340, இப்போ 284 இருக்குது, 90% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது வந்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து கோல்ட்மேன் ஷேர்ஸ் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4150 போகும், இப்போ 3522, 70% போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் கம்பெனி வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பிஎஃப்சி, இதை வந்து எம்கே சொல்கிறாங்க. 500 ரூபா போகிறாங்க, இப்போ 456 ரூபா. ஸோ 12% வந்து இதுக்கு வந்து வெளியே அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்காவது யூஸ் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க.
அப்புறம் இன்னொரு நியூஸ், அதாவது அதானி கிரீன், அதானி பவர் அண்ட் அதானி எனர்ஜியில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறைய பில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி கிரீனில் வந்து 2030 வந்து 500 GW ரினியூபிள் எனர்ஜி டார்கெட் ஹிட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எஃப்ஐஎஸ் போகிறாங்க. அதானி எனர்ஜி வந்து 200 மில்லியன் மீட்டர் டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹிடன் ஜெம்மாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து, ஏன்னா இது கூகுள் டேட்டா சென்டர் கூட பவர் சப்ளை பண்ண போகிற நிறுவனமாக இருக்குது. அதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மூணையும் சேர்த்து மொத்தமாக அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இன்னொரு ஆர்டிகலுக்கு வந்திருக்கேன், எஸ்ஐபிஎஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாங் டேர்மில் இது யாருக்கா ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதான் இந்த நியூஸ் சொல்கிறது. இன்னைக்கு வந்து கோல்டு விற்கிற ரேட்டுக்கு கோல்டு தான் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு வந்து 20 இயர்ஸில் 2.4 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 to 6 lakhs தான் இருக்குது. இதே நிஃப்டி 50ல 2.4 lakhs போட்டிங்கன்னா 7 to 9 lakhs இருக்குது. ஸோ மிட் கேப்பில் போட்டிங்கன்னா 2.4 lakhs நீங்கள் 12 to 15 lakhs இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுதுங்க. ஏன்னா கோல்டு வந்து ஒரு யூனிக் ரோல் தான், அது ஒரு ஹெட்ஜிங்காக தான் யூஸ் பண்ணுமே தவிர அதே எல்லாத்தையும் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஈக்விட்டி எஸ்ஐபி வந்து 6 to 7% வச்சுக்கோங்க, கோல்டை வந்து 50 to 20% வச்சுக்கோங்க, டெப்ட்டை வந்து 50 to 20% வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே எதையும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வருதுங்க. நீங்கள் வந்து ஹோம் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் மட்டும் இருந்தால் போதாது, கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிரெடிட் ஸ்கோர் வந்து சீக்கிரமாக மாற்ற போகிறாங்க, டெய்லி பேசிஸில் கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபேக் பண்ணி லோன் எடுக்கிறது ரொம்ப குறையும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து சிபில் ஸ்கோர் 750 இருந்தால் 8.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் ஹோம் லோன். இதே இது 700 to 750 இருந்தால் 9ல் கிடைக்குது. 650 to 700 இருந்தால் 9.5 to 10 கிடைக்குது. 650 பில்லோ வரதான் உங்களுக்கு ஹோம் லோனே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 750 650க்கு டிஃப்ரென்ஸ் வந்து பெர் மந்த்துக்கு 7,600 டிஃப்ரெண்ட் வருது இஎம்ஐ. ஸோ 20 வருஷம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 18 லட்சம் டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறாங்க இந்த ஆர்டிகிள் படி. ஸோ அவங்க அதை தான் போட்டிருக்காங்க. 20 இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 lakhs அதிகமாக இருக்குது. ஸோ கிரெடிட் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சில ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, இஎம்ஐ வந்து ஆன் டைம் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கிரெடிட் யூட்டிலைஸ் வந்து 30% கம்மியாக இருக்கட்டும். மல்டிபிள் லோன் எடுக்காதீங்க. அதாவது செக்யூர் அண்ட் அன்செக்யூர் கார் லோன் மிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்புறம் லோன் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து 800 கிட்ட வரும். அப்போ நீங்கள் வந்து சீப்பான ரேட்லேயே கோல்டு லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வருது. இதான் மக்களே இன்னைக்கு நியூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கீழே தெரியுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.